ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நோம்பி எல்லாம் முடிஞ்சுதுங்களா? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? இல்லைன்னா ஊரில் தான் ஜாலியாக நோம்பி கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா? எப்பயாவது ஒரு நாளைக்கு தானே வரோங்க. நல்லா ஒரு வாரம் 10 நாளைக்கு ஊரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? நானுமே வாருங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா டஜன் வந்துருச்சு. டஜனை வச்சுட்டு என்னால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. தைக்கலான்னு தான் தோணுது. தைக்கணுங்க. நாளையிலேருந்து நீ தைக்கிற வேலை நைட்டே ஆரம்பிச்சிருவேங்க. எல்லாம் எடுத்து வெட்டி எல்லாம் வச்சு வச்சிட்டோம்னு வைங்க. நாளைக்கு காலையிலேருந்து தைக்கிற வேலையை பார்க்கலாம். அப்புறம் ரேஷன் அரிசியில் வச்சு நான் முறுக்கு சுட்டுருக்குறேங்க. எப்பவுமே நான் ரேஷன் அரிசியெல்லாம் வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க. முறுக்கு சுட்டேங்க. இங்கே பாருங்க, நல்லா இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரேஷன் அரிசியிலங்கிறீங்க, ஆனால் அதில் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. இட்லிக்கு போடுங்க. சரி வாங்க நம்ம வெளியில் போவோங்களா? இவங்க அப்பா வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. வீட்லேயே சோபா செய்கிறாங்க. காமிக்கிறவாங்க பாருங்க. முறுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, அப்படின்னாலே உடையுது. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு மியா பண்ணுற வேலை ரொம்ப சேட்டையாயிருச்சுங்க. வர வர இங்கே பாருங்க, வீட்லேயே வேலை செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஓட்டிருக்குதுலங்க, அதே மாதிரி சோபாங்க. வாங்க, எங்கள் வீட்டு டிக்கி வந்துட்டான்ல. டிக்கி பாருங்க, எங்கே ஒருத்தருக்குறான் பாருங்க. வந்துட்டானுங்க, அவனே வந்துட்டானுங்க. 2-3 நாள் ஆச்சுங்க வந்து. வீடியோ போடலன்னு எங்கேங்க முடியுது? தங்கப்பிலா இவன் தானுங்க காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். கூப்பிட்டோன்னே ஒடியாதான் பாருங்க டிக்கி. இவனை குளிக்க வைக்கலான்னு பார்த்தா ஒரு ஆள் வேணுங்க கூட. தனியாக இவனை பிடிக்க வச்சு குளிக்க வைக்க முடியலைங்க. இவனுக்கு தகுந்த மாதிரி சங்கிலியோ பெல்ட்டோ இருந்தால் கூட கட்டி வச்சு குளிக்க வைப்பேன். அதுவும் இல்லாதனால இவனுக்கு குளிக்க வைக்கவே முடியலைங்க. நம்ம குளிக்க வச்சோம்னா அத்துட்டு கையிலேருந்து உருகிட்டு ஓடி போய் மண்ணில் போய் இப்போ உருண்டு பிறண்டுட்டு வரான். சரி போம்மா விக்கி, போய் படுத்துக்கடா. போ போய் அங்கே போய் படு, இல்லைன்னா அங்கே வீட்டுக்கு போ, வாசலுக்கு போ. மல்லிகைப்பூ செடிக்கிட்ட அவ்வளோ செடி வளர்ந்து கிடக்குங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேங்க. எல்லாம் உருவி விட்டோம்னா மழை பெய்யறதுக்கு நல்லா வரும் செடியெல்லாம். சரி வாங்க உட்காந்து பேசுவோம். காலையிலேருந்து வேலைங்க. ஒரே முறுக்கு சுட்டதே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னும் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நோம்பிக்கெல்லாம் முறுக்கு சுட்டு கொண்டுட்டு வருவாங்க. 2 பேருமே. 2 பேர் இல்லாதனாலும் நம்மளுக்கு யாருங்க செஞ்சு கொண்டு வந்து தருவா? அதான் இவ்வளோ நேரமாக சரி செய்வோம் அப்படின்னு செஞ்சேன். அப்புறம் இப்போ தான் வீடியோ போட்டுடலாம். நம்ம வீடியோவே ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சுங்க. நோம்பிக்குமே போடவே இல்லைங்க. சும்மா சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ தான். நேற்று சிவன் மலை போயிட்டேங்க. அப்புறம் அங்கே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எங்கே போய் போடுறது, சாப்பிட்டு படுத்துட்டேன். ரேஷன் அரிசியில் இட்லிக்கு போட்டு பாருங்க. நான் இட்லியோட கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் வதன்னு வர மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்லாம். அப்புறம் பனியார தோசையெல்லாம் சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்க நாங்கள் நல்ல அரிசி கலந்துக்குவோம் அப்படிம்பாங்க. நான் வெறும் ரேஷன் அரிசி தான் போடுவேன். நல்லா இருக்கும், அதுதான் போட்டு ஆட்டி வச்சுக்குவேன். அப்புறம் முறுக்கு இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து இதுலேயே வந்து இந்த புட்டெல்லாம் செய்கிற மாதிரியெல்லாம் அரைச்சி வைக்கிங்க. பச்சரிசி போட்டாங்கன்னா அதில் எங்கள் அம்மா மாவு பரன்னு அரைச்சி வச்சு புட்டெல்லாம் செய்யுங்க. நல்லாயிருக்கும். புட்டு செஞ்சு சர்க்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரியும் பண்ணும். அப்புறம் எங்கள் அம்மா ரேஷன் அரிசி வேஸ்ட்டாக பண்ணாதீங்க எப்பவுமே. அதில் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து செய்யுங்க. அப்புறம் புட்டு செஞ்சு அதையே வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சும் சாப்பிடுவோம். எங்கள் அம்மா கொடுக்கும், நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் செஞ்சு வளர்க்கணுங்க. அது எப்படின்னு பார்த்து யூடியூப் பார்த்தாங்க ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கிற. முறுக்கெல்லாம் எங்கள் அம்மா சுடும், அதை பார்த்து நான் பழகிட்டேன். அப்புறம்
எங்கள் அப்பா வேற இங்கே உட்காந்துருக்குறாங்க, சராங்கமாக பேச முடிய மாட்டேங்குது. அப்புறம் அங்கேயும் வேற ஒரு அண்ணன் நின்றுட்டு இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு எதுக்கால வீட்டுக்கார அண்ணன். அதனால் பேச்சே வர மாட்டேங்குதுங்க எனக்கு. சரிங்க, நாளைக்கு நான் வீடியோ போடுறேங்க. இன்னைக்கு தைக்கலாங்க, போய் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் மிஷினில் நூலெல்லாம் போட்டு வெட்டி வச்சோம்னு வைங்க, நாளைக்கு தைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். காலையில் பையன் வேற இந்த சின்னவனோட போன பெரியவனே தூக்கிட்டு போயிட்டாங்க. மாவரைக்கிற கூட்டிகிட்டு போனாங்களா, அதில் கொண்டுட்டு போனால் அவனே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் இப்போ தான் ஃபோனும் வந்தது. இவங்க அப்பா ஃபோனில் வீடியோ கூட எடுத்துக்கலாம், அப்லோட் பண்ணோன்னு இவங்க அப்பாவுது 2 GB தான் இருக்குது. அதுவும் தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் இவங்க அப்பா ஏதோ ஒன்று பாட்டு கேட்டு ஏதோ ஒன்று வீடியோ பார்த்துட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் சேர்ந்து நம்ம இல்லாத பண்ணிட்டோம்னு திட்டுவாங்க. அதான் இப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. சரிங்க, சரி நாளைக்கு நான் பேசுகிறேன். ஓகே, பாய்.